யோசுவாவின் புஸ்தகத்தில் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை 7ஆம் அதிகாரம் 9-10 கானானியரும் 10-11 சாரி. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இங்கே நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஒரே ஒரு தவறு தான். ஒரு தவறு தான் ஒரு பெரிய பெரும் பாதகத்தை என்ன செஞ்சது? அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த முழு இஸ்ரவேலுக்கும் சுமார் 6 லட்சம் புருஷர்களுக்கும் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்தது எந்த இடம் தான்? ஒரே ஒரு காரியம் தான், ஒரு சின்ன காரியம் தான் ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்து விட்டாது. இந்த டேம்ல ஒரு சின்ன கசிவு இருந்தா போதும், அது எதை உடைச்சிரும்? டேம உடைச்சிரும். நீங்க தொட்டியில பாருங்க, ஒரு வெடிப்பு இருக்கட்டும், ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு அந்த தொட்டியில் என்ன இருக்காது? இருக்கிற பொருள் இருக்காது. என் ஜனங்கள் 2 தீமைகளை தெரிந்து கொண்டார்கள். ஒன்று, வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார். வெடிப்புள்ள தொட்டியை வச்சு என்ன பிரயோஜனம்? அது தூக்கிட்டு அலைஞ்சு என்ன பிரயோஜனம்? ஊத்த 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 அது நெஞ்சிட்டே இருக்கும், வேஸ்ட் தான். அதுபோல ஒரு சின்ன தவறு யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆகானுடைய தவறு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர், நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி அடிக்கடி எல்லா சுத்திரி கூட்டத்திலையும் வருவான். நம்ம சபையில மட்டும் இல்ல, எல்லா சபையிலையும் வருவாங்க. ஆனா இன்னைக்கு அவனை வேற வியூல பார்க்கலாம். ஒரு தவறுனால எவ்வளவு விளைவு, அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18-19. இது தேவனுடைய கட்டளை யோசுவா மூலமாய் வெளிப்பட்டது. வாசி. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். இது எரியோவை டச் பண்றதுக்கு முன்னால கர்த்தர் சொல்லுகிற ஒரு கட்டளை யோசுவா மூலமா வெளிப்பட்டது. சாபத்தீடானதில் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் சாபத்தீடாக ஆகக்கூடாது. ஒன்று. 2வது, இஸ்ரவேலின் பாளையத்தை சாபத்தீடாக மாற்றக்கூடாது. 3வது, அதை கலங்க பண்ண கூடாது. இதுல எச்சரிக்கையா. அடுத்து, சகல பொன்னோ வெள்ளியோ ஏதாவது கிடைச்சா அது கர்த்தருடைய பொக்கிஷத்துல என்ன செய்யணும்? சேரணும். இதுதான் கட்டளை. சாபத்திடானதை எடுத்துறாத, எடுத்தா நீ சாபம் ஆயிடுவ. அடுத்து இஸ்ரவேலை என்ன செய்வ? சாபத்தீடாக்குவாய். அடுத்து முழு இஸ்ரவேலை என்ன செய்வ? கலங்க பண்ணுவாய். அதான் நிலவரம். இன்னொன்னு, அப்படி ஏதாவது உனக்கு அங்க கிடைச்சது அப்படின்னா நீ அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கர்த்தருடைய பொக்கிஷத்துல போய் சேர்க்கணும். அது காணிக்கையா மாறிடும். இதான் கட்டளை. இப்ப யுத்தத்துக்கு கிளம்பியாச்சு. அங்க போன எரியோ விழுந்தா இவனுக்கு எது கிடைச்சிருச்சே? இவனுக்கு அருமையான ஒரு பாபிலோனிய சால்வை கிடைத்தது. அடுத்து பொன் பாலம் கிடைச்சது, வெள்ளி சேக்கல் கிடைத்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இவன் கீழே விழுந்துட்டான். ஒரே ஒரு தவறு தான். இந்த 3 ஒரே வீட்டில் கிடைச்சது. 3 எடுத்து வீட்டில் கொண்டு வந்தான். யுத்தம் அங்க எரிகோவெல்லாம் உடைச்சு முடிச்சு எல்லாம் கீழே விழுந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாங்க. இவன் நேர வீட்டுக்கு ஒளிச்சு வச்சுட்டு எங்க போயிட்டான்? அமைதியா இருந்துட்டான். ஒரே ஒரு காரியம் தான். அவன் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, யாரையும் கொலை பண்ணல, எதுவுமே பண்ணல. அவன் செஞ்சது என்னது? எடுத்து வச்சான். ஆனா இது ஸ்டார்டிங். இதனுடைய விருட்சம் என்ன தன்மையில எவ்வளவு குறைகள் இதுல பெருகி வருதுன்னு பாருங்க.
முதலாவது கர்த்தருடைய கட்டளையை மீறுவது, பிரமாணத்தை மீறுவது பாவம். ஒரு ஊழியக்காரனோ ஒரு நடத்திப்புக்காரர்களோ ஒரு பிரமாணத்தை சொன்னா அது மீறுறது பாவம். ஸ்கூலுக்கு கூட பாருங்க, ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கிறான், டைமிங் வச்சிருக்கிறான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. கம்பெனிகளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நம்முடைய சர்ச்சையை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இதுக்கு பைலா இருக்கு, பார்லிமெண்ட் ஆக்ட்ல நெஞ்சிருக்கு, நம்ம இதை இணைச்சிருக்கிறோம். எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? சட்ட திட்டங்கள் இருக்கு. உபதேசம் ஒரு சட்ட திட்டம். அதுபோல கர்த்தர் ஜனத்துக்கு அந்தந்த நேரங்களில் பிரமாணங்களை கொடுத்தார். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது. பிரமாணத்தை மீறுவது பாவம். அப்ப பிரமாணத்தை நம்ம எவ்வளவு காரியத்தை மீறி இருக்கோம் பாருங்க. இது ஒரு குற்றம் தான் இவனுக்குள்ள நடந்தது. அந்த கட்டளையே மீறினான், அவ்வளவுதான். சாபத்திடானதை எடுக்காத, எடுத்தால் நீ யாராவாய்? சாபமாவாய். இஸ்ரவேல் சாபமாகும், இஸ்ரவேல் கலங்க பண்ணும். அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கொண்டு போய் எங்க விட எவையே? எங்க போய்? பொக்கிஷத்துல வை. அதுல ரொம்ப தெளிவா இருந்தார். இந்த வார்த்தை இவனுக்கு கேட்டுச்சு. கேட்டுச்சா கேட்கலையா? இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். இது ஆதாமுக்கு மட்டும்தான் காது கட்டுச்சு, ஏவாளுக்கு கேட்கலையா? சொல்லுங்க. இந்த கட்டளை யாருக்கு? ரெண்டு பேருக்கும் தான். இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். பிசாசு கேட்கிறான், அதுக்கு அவ பதில் சொல்றா, ஆமா இந்த கனியை புசிச்சா நாங்க நெஞ்சிருவோம், சத்துருவோன்னு சொன்னாரு. எப்படி இருக்கும்? ஆண்டவர் தெளிவா சொல்றார். இப்போ அவளுக்கு தெரியும், தெரியாம இல்ல, அவ தெளிவா சொல்றா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்ப இவளுக்கு விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கிறார். ஆனா இங்க கட்டளை நெஞ்சிருச்சு, மீறியாச்சு, பிரமாணத்தை மீறியாச்சு. பிரமாணத்தை மீறுவது பாவம். இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய விளைவை நம்ம நெஞ்சிட்டு இருக்கோம், சந்திச்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டிருச்சு பாத்தீங்களா? அதுபோல ஒரு சாதாரண ஒரு விசுவாசி, சாதாரண விசுவாசி, நல்ல விசுவாசின்னு சொல்லுங்க, ஒரு சாதாரண ஊழியக்காரன், வரங்கள் வேண்டாம், வல்லமை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், ஊழியத்துக்கு வந்துட்டான். ஒரு சாதாரண விசுவாசி சத்தியத்தை அறிஞ்சு இயேசுவை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். அந்த ஒரு ஆள் தவறு செய்தா முழு சபையை என்ன செய்யும்? கலக்கும். அது நமக்கு தெரியாது. ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு பிள்ளை வீக்குன்னா அந்த குடும்பம் முழுசும் என்ன செய்யும்? அந்த பிள்ளைக்கு சோமலையா சோமலையா சோமலையா, எல்லாருக்குமே என்னது? ஒரு வருத்தம். அந்த வீட்டுல ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கெட்டு போயிட்டாங்க, முழு குடும்பமும் என்னது? கேவலம். 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, சாகுற வரைக்கும் என்ன இருக்கும்? அந்த நிந்தை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நடந்தது சம்பவம் ஒண்ணுதான். அதுபோல நம்முடைய ஜீவியத்துல நாம் ஒரு தவறு தான் செய்யறோம். புத்தி இல்லாம செஞ்சிடலாம், அறியாமையில செஞ்சிடலாம், துணிகரமா செஞ்சிடலாம், ஏதோ சூழ்நிலையில சிக்கி செஞ்சிடலாம். ஆனா அதனுடைய விளைவு என்ன? இந்த ஒரு தவறுனால உள்ள விளைவு ஒரு 15 விளைவு இருக்கு பைபிள். இந்த ஒரு தவறு இவன் செஞ்சதுக்கு அதனுடைய விளைவு என்ன? 15-18 காரியங்களுக்கு மேல இருக்கு. நான் சும்மா சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், இவன் சாபமாயிட்டான். ஒரு தவறு செய்யும் பொழுது நீ யாரா மாறுகிறாய்? சரிதானா? நீங்கள் சாபத்தீடாகாதபடி ஃபர்ஸ்ட் இவன் சாபமாயிட்டான். நீ இந்த சபைக்கு இல்லாவிட்டா உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கியா? சாபத்தீடாக இருக்கிற. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கட்டளையை மீறினது, பிரமாணத்தை மீறுவது பாவம், தெரிஞ்சும் தவறு செய்வது. எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது, ஒருவன் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், எபிரேயர் 10:26-27
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு நீ மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாது? பாவம் செஞ்சினா இன்னொரு ட்ரிப் இயேசு வந்து பலியில சிலுவையில தொங்க மாட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் தான். இப்ப இவன் தெரிஞ்ச அந்த பிரமாணத்தை மீறினான். அந்த ஒரு தவறு செஞ்சதுனால ஃபர்ஸ்ட் இவனுடைய பாதிப்பு என்னன்னா, இவன் சாபமாய் மாறுகிறான். நமக்கு அப்படி நம்ம சபையில சாபமா இருக்குமா ஆசீர்வாதமா இருக்குமா? உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா சாபமா? உன் குடும்பத்துக்கு நீ குழப்பவாதியா, நீ குடும்பத்துக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற நபரா? ஊழியத்துல நீங்க ஒரு சாபக்கல்லா இருக்கீங்களா? எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இவன் சாபத்திடான். இரண்டாவது இதனுடைய எஃபெக்ட் குடும்பம் சாபமாய் மாறுகிறது, இல்லாவிட்டால் இஸ்ரேல் சபை சாபமாய் மாறுகிறது. சாபத்தீடானதில் ஏதாகிலும் நீ எடுத்துக்கொள்ளுகிறதினால் நீ சாபத்தீடாகிறாய். இரண்டாவது இஸ்ரவேலின் பாளையத்தை நீ என்ன செய்கிறாய்? சாபத்தீடாய். நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆள் தவறு செஞ்சா சபையினுடைய வளர்ச்சி அடிபட்டுரும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு அது என்ன செய்யாது, தென்படாது, புலப்படாது, நம்முடைய அறிவுக்கு அது புலப்படாது. ஆனா சபையினுடைய எழுப்புதல் என்ன செய்யும்? தடைபடும். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். அது தேவனுடைய பார்வையிலே குற்றமாக இருந்தது. தேவன் மிரியாமை நியாயம் தீர்த்தார். நியாயம் தீர்த்தது மாத்திரமல்ல, என்னாகமம் 12:14 பார்க்கும் பொழுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். சரி, 7 நாள் அவளை பாளையத்துக்கு புறம்பே இருக்க சொல்லிட்டார். அடுத்த வசனம், அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலின் பிரயாணங்கிறது ஒரு பெரிய முக்கியமானது. அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இந்த போய்கிட்டு இருக்கும் போது எத்தனை நாள் பிரேக் ஆகுது? 7 நாள் பிரேக் ஆகிறதுக்கு காரணம் யாரு? யாரு? மிரியாம். மோசேக்கு விரோதமா பேசின குற்றத்துக்காக அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் மாத்திரமல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் சபை என்ன செய்யல, பிரயாணம் போகல. இஸ்ரவேலின் கானானை நோக்கி அவங்க பயணப்படுறது நின்று போயிடுச்சு. இப்ப நம்முடைய சபையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை 200 பேர் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 200 பேரும் தவறு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 7 நாள்னு வச்சுக்கோங்க. என்னாச்சு சபை? சொல்லுங்க. 1400 நாள் என்ன செய்யும்? 3 வருஷம் சபை இப்படி கிடக்கும். திருப்பி இந்த 200 பேர் தப்பு செஞ்சானா இப்படி போய் நம்ம பார்த்த உடனே பரியாசம் மாதிரி ஒரு வசனம் சொல்றது என்னது? நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? வந்து பாருன்னு சொல்றோம். அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்முடைய ஒரு தவறு ஒன்னே சாபத்தீடாக்குறது மாத்திரமல்ல, சபையவே என்ன செஞ்சிருது? சாபத்தீடாக்கு. அது நீங்க விளங்கி கொண்டு நீங்க நினைக்கலாம் யாரோ ஒரு சரிய சாதாரண ஆளு, நீங்க நம்மால என்ன ஆக போகுது? ஒன்னாலதான் பிரச்சனையே. ஒரு ஆள் தவறு செய்யும் பொழுது நீ சாபத்தீடாகிறது ஒரு பகுதி, அது நீ செஞ்ச தப்புக்கு அடி வாங்குற. ஆனா சபையும் சேர்ந்து என்ன செய்யுது? பாதிக்கப்படுது. யாக்கோபு சொல்றான், தன்னுடைய பிள்ளைகள் போய் எல்லாரையும் வெட்டிட்டு வந்தவனே சொல்றான், என்னுடைய வாசனையே நீங்க நெஞ்சிட்டீங்க, கெடுத்து போட்டீங்க, எனக்கு இருக்கிற நல்ல பேரெல்லாம் கெடுத்துட்டீங்களே, என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்றான். எவ்வளவு துக்கம். அதனால நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக, நம்முடைய ஊழியங்களின் மூலமாக நாம் சாபத்தீடாக மாறக்கூடாது, சபையவே சாபத்தீடாக மாற்ற. ஒரு சிலர் சொல்றாங்கல்ல, இப்ப இவன் இருக்கிற சபைக்கு நம்ம போக முடியாது, இந்த ஆள அந்த சபையில இருக்கான், ஐயோ அந்த சபைக்கு நான் வரல. அப்ப இவனை பத்தி என்ன சாட்சி இருக்கு? நீ சபைக்கு ஒரு சாபத்தீடாய் மாறக்கூடாது. அடுத்ததாக அதை கலங்க பண்ணாதபடி சபைக்கு நீ ஒரு கலக்கவாதியாக இருக்கக்கூடாது. சபை என்ன செய்யக்கூடாது? கலங்க வைக்கக்கூடாது. குடும்பத்தை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. காலையில எந்திரிச்சதுல இருந்து நொய் நொய் நொயின்னு, சாயங்காலம் வந்தா பிரச்சனை, காலையில வந்தா பிரச்சனை, சபையில இருந்தா விசுவாச வீட்டுல பிரச்சனை, ஊழியங்கள்ல பிரச்சனை, போட்டு கலங்கடிக்க கூடாது.
நீ எஜமானுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு நபராக இருக்கணும். நல்ல ஒரு ஸ்தானாபதி தன்னுடைய எஜமானுக்கு இருதயத்தை என்ன செய்றான்? குளிர பண்ணுகிறார். நீ உன் தாய் தகப்பனுக்கு ஒரு இளைப்பாறுதலா இருக்கு. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி இளைப்பாறுதலா இருக்கு, ஏற்ற துணையாக இருக்கும். ஒரு மனைவிக்கு புருஷன் ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்கணும், இளைப்பாறுதலா இருக்கணும். குடும்பத்தை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் பாருங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே இது ஏன் அங்க இருக்கு, அது ஏன் இங்க இருக்கு, அது ஏன் இங்க இருக்கு, இங்க இருக்குமா? என்ன அமெரிக்கா வந்துட்ட, பக்கத்து கம்பெனிக்கு தானே போயிட்டு வந்த, வேலைக்கு தானே போயிட்டு வந்த, வந்து சும்மா இரு, போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். அது ஒரு ஆவி. அது அவங்களுக்கு வந்து யாரையாவது நெஞ்சிட்டே இருக்கணும், குழப்பிட்டே இருக்கணும், கலங்க பண்ணுகிற ஆவி. இதைத்தான் யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல யோசுவா இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்றான். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் எரியோவுக்குள்ள போறதுக்கு முன்னால சொன்ன வார்த்தை 6:18, நீ இஸ்ரவேலை கலங்க பண்ண கூடாது. இப்ப கலங்க பண்ணிட்டான். இப்ப சொல்றான், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். நீ யாரையும் குழப்ப கூடாது. அதை இதை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி என்னத்தையாவது பண்ணி, ஒன்று இவன் சாபத்தீடானான், சபையை சாபத்தீடாக்கினான். மூன்றாவது சபையை கலங்க பண்ணினான். ஒரு தவறுனால, பிரமாணத்தை இவன் மீறினதுனால இவன் சாபமாகி, இவனால சபை சாபமாகி, இவனால எல்லாரும் போட்டு கலங்கியாச்சு. நாலாவது காணிக்கையை திருடிட்டான். ஆக்சுவலா அது எங்க போனோம்? பொண்ணு வெள்ளியும் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, சகல வெள்ளியும் பொண்ணும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல போய் சேர வேண்டியதை நீ எங்க வச்சுக்கிட்ட? நீ அதை பார்த்து இல்லையா எடுத்த, நீ அதை நேரம் எங்க கொண்டு போய் கொடுக்கணும்? அது காணிக்கை. அப்படித்தானே சொல்லியிருக்கு, கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். இவன் ஜெயிக்கலையே. ரட்சிக்கப்பட்ட வருஷத்துல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு காணிக்கை நீங்க ஏமாத்திருப்பீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் காணிக்கையை வந்து கூறு போட்டுருவான், காணிக்கைய கூறு போட்டுருவான். இங்க எவ்வளவு, இங்க எவ்வளவு, அந்த சம்பளம் வாங்கின உடனே மசால் கடைக்கு எவ்வளவு, காய்கறி கடைக்கு எவ்வளவு, தண்ணிக்கு எவ்வளவு, கரண்ட் பில்லுக்கு எவ்வளவு, வாடகைக்கு எவ்வளவுன்னு நம்ம பிரிச்சு வைப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சிலர் காணிக்கையை பிரிச்சுடுவாங்க. தசம பாகத்தை, இது மிஷினரி, இது இந்த சபை, இது அந்த சபை, இது இந்த சபை. ஏன்னா எல்லா சபையும் வேணுமா, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. நல்லது. உன் சர்வாங்க தகன வழியை கண்ட இடங்களில் என்ன செய்யாதே, செலுத்தாதே என்று இருக்கு. அது என்ன? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? தசம பாகத்தை ஒரு இடத்துல செலுத்தணும். உனக்கு ரொம்ப எவுதலா இருந்துச்சுன்னா உற்சாக காணிக்கையா என்ன செய்யலாம், யாருக்காவது உதவி செய்யலாம். தசமபாகம் வாங்குவதற்கு ஒரே ஆள் தான். யார் ஒரு ஆள் தான் வாங்கணும்? சிபிஎம் ஊழியக்காரனா? அப்படியே சொல்லியிருக்கு. மெல்கிசேதேக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? வாங்க கட்டளை பெற்றார். வேற யாரும் வாங்க முடியாது. மெல்கிசேதேக்குன்னா அந்த முறைமைப்படி உள்ள ஊழியக்காரங்க மட்டும்தான் தசமபாகத்தை ஒரு விசுவாசி கையில இருந்து என்ன செய்யலாம், வாங்கலாம். மற்றவன் தொட்டான்னா தொலைஞ்சான். அது இப்ப தெரியாது, நாள் கழிச்சு என்ன செய்யும் தெரியும். காலங்கள் வரும் பொழுது கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். நீங்க காணிக்கையில கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர வேண்டியதை ஓம் பொக்கிஷத்துல நிச்சய கூடாது, வச்சுக்க கூடாது. ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்து. உலகத்துல மற்றவங்க எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஏமாத்துவாங்க, நம்ம ஏமாத்தக்கூடாது. நம்ம வந்து ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்தணும், தேவனுக்குரியதை தேவனுக்கு சொல்லுங்க. ஏசு வந்து கேட்கிறாங்க, உங்க போதகர் வரி செலுத்துவது இல்லையா? செலுத்துவாரே. உடனே அவர் கூப்பிட்டாரு, இந்த நாணயம் எப்படின்னு, இது ராயன், ரைட். அப்படின்னா என்ன செஞ்சிரு, ராயனுக்கு கொடுத்துரு, வரி செலுத்திரு, போயிரு, டாக்ஸ் கட்டிருந்தார். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்காதவன் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்க மாட்டான். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்காதவன் ராயனுக்குரியதை ராயனுக்கு என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். ஏமாத்துவான், இங்கேயும் ஏமாத்துவான், அங்கேயும் ஏமாத்துவான். இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். நான் இன்னைக்கு தான் இந்த வசனத்தை படிச்சேன். அவன் பொக்கிஷத்துல சேர வேண்டியது தூக்கி எங்க வச்சுட்டான்,
தான் வீட்டுல வச்சுட்டான். வச்சிருக்கியா? காணிக்கையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா? ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க எடுத்து செலவழிச்சுக்கிட்டீங்களா? சோத்திரம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாலுக்கு கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே. பால்காரன் வந்துருவான், கேவலப்படுவான். ரைட், காணிக்கை வேணா லேட்டா தரேன். ரைட், ஓகே. அவர் என்ன செய்ய போறாரு? அவர் உன்னுடைய உண்மைத்தன்மையை மட்டும்தான் என்ன செய்யறாரு? செக் பண்றாரு. அவருக்கு ஓம் பணம் தேவையில்லை. சங்கீதம் 16 அப்படித்தான் சொல்லுது. தேவனே, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் யாருக்கு தேவை? பரிசுத்தவான்களுக்கு தான் தேவை, மகாத்மாக்களுக்கு தான் தேவை. 16:3. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும். அதுக்கு முந்தின வசனம், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது. அவங்களுக்கு தான் வேண்டியதா இருக்கு. காணிக்கைன்னு சொல்லுகிறது ஊழியத்துக்காக சொல்றதுதான் கர்த்தர் காணிக்கை. கர்த்தர் காணிக்கைன்னா கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதான் காணிக்கை. அவருக்கு தேவை பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவருக்கு நீ கொடுக்கிற காணிக்கை முக்கியம். அவருக்கு நீ தான் தேவை. இது யாருக்கு தேவை? கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர வேண்டும். காணிக்கை ஏதாவது வஞ்சித்து வச்சிருக்கீங்களா? ஏமாத்தி வச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு நாள் அடையாறுல மீட்டிங் போயிட்டு எல்டர்ஸ் பிரேயர் முடிச்சு நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு போன் வந்துச்சு. நாங்க உங்களுக்காக வெயிட் பண்றோம், வெயிட் பண்ணலாமா, நீங்க வந்துருவீங்களா சீக்கிரமான்னு. வந்துருவேன். என்னடா திடீர்னு இவங்க இப்படி கேட்கறாங்களேன்னு, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல இல்ல உங்களை பார்க்கணும், வெயிட் பண்றோம். சரின்னு இருக்கு சொல்லிட்டு நான் வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்தா அவங்க ஒரு பெரிய கேரி பேக் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க, ஒரு ஃபேமிலி. எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க தேவனை ஏமாத்திட்டோமோன்னு இன்னைக்கு காலையில இருந்து ஒரு தூண்டுதல். என்ன? ரெண்டு பேருமே நல்ல நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க, நல்ல வருமானம். அப்போ என்னன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுத்தேன்னு யார் சொல்றா? பரிசேயன் சொல்றான். உங்கள் நீதி அதை காட்டிலும் அதிகமாகிவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நாங்க என்ன செஞ்சோம்னா ஒரு வீடு வாங்கினோம். அவங்க சொன்னதான் சொல்றேன். ஒரு பெரிய வீடு வாங்கினோம். அதுக்காக எதை அப்ளை பண்ணிட்டோம்? லோனு அப்ளை பண்ணோம். இப்ப லோன் அப்ளை பண்ணி அந்த இடம் வாங்கி அந்த வீடு வாங்கி எல்லாம் முடிச்சதுனால இப்ப எங்க 2 பேர் சம்பளத்துல ஒரு ஆள் சம்பளம் எங்க போயிருச்சு? லோனுக்கு போயிடுச்சு. அப்ப அதுக்கு பிறகு நாங்க எங்க ஒரு ஆள் சம்பளத்துல தான் நாங்க எதை கொடுத்துட்டு வரோம்? தசமபாகத்தை கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா அவருக்கு சம்பளம் கம்மியா தான் வரும், கொஞ்சம் தான் வரும், அதுல கொடுத்தோம். ஆனா மத்தது எங்க போயிடுச்சு? லோன்ல போயிடுச்சு. இதை இன்னைக்கு ஆவியானவர் பேசினாரு. நீ மொத்தமா எடுத்து எங்க கட்டிட்ட? உன் வருமானம் ஃபுல்லா எங்க தான் போயிட்டு இருக்கு? லோனுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தலன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இவங்க போய் பேங்க்ல இருந்து லட்சக்கணக்கான பணத்தை எடுத்து எப்ப இருந்து இந்த லோன் கிளியர் பண்ணாங்களோ அப்ப உள்ள இருந்து அவ்வளோத்தையும் எடுத்துட்டு எங்க வந்துட்டான்? தூக்கிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன், இப்ப என்ன பண்ண? இல்ல இது போனாதான், இது கையில இருந்து கொடுத்தாதான் என்னது பூரண சமாதானமே வரும். இன்னொரு நாள் இன்னொரு விசுவாசி அதே ஊர்ல தான் வந்தாங்க. சொத்தை வித்தோம் காணிக்கை. ஏற்கனவே அந்த சொத்து இருந்துச்சு, ஒரு சொத்து இருந்துச்சு, அதை வித்தோம். அதுல காணிக்கையெல்லாம் நெஞ்சிட்டோம், கொடுத்துட்டோம். இப்ப அந்த மிச்ச பணத்தை வச்சு ஒரு சொத்து வாங்கி போட்டோம், அதை வித்தோம். அதுல இவ்வளவு எக்ஸஸா பணம் நெஞ்சது கிடைச்சது, அதனுடைய தசமம். அப்பதான் யோசிச்சேன், இப்படியும் ஜனங்கள்ட்ட என்ன செய்யறாரு? பேசுறாரு. பாக்கெட்ல போயிட்டு போறவன்ட்ட பேச மாட்டேங்கிறாரு. இவன் பாட்டுக்கு எடுத்து இந்த ஆகான மாதிரி எடுத்து எங்க வச்சுக்கிட்டு போயிட்டான். ஆகான் செய்ய வேண்டியது அது எங்க சேர்க்க வேண்டியது? கர்த்தரின் பொக்கிஷத்துல சேர்க்க வேண்டியது. நீங்க பாருங்க, நம்ம ஆளுங்க காணிக்க கொடுத்ததுல ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் அவ்வளவு காணிக்க கொடுத்தேன், இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், அப்படி இப்படிமாங்க புத்தி இல்லாம. திருப்பதி கோயில்ல எப்படி போடுறான் பாத்தீங்களா காணிக்க? படிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, எப்படி காணிக்க போடுறான்? நம்மள மாதிரி 1100 ரூபாய் சம்பளம்னா 110 ரூபாய் கொண்டு போட்டு போறானா?
அவன் கொட்டுறான் பாருங்க, வைடூரியம், ரத்தனம், தங்க கிரீடங்கள், எப்படிலாம் செய்யறான் விக்கிரகத்துல. அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க காணிக்க விஷயத்துல. நம்ம அப்படி இருக்கோமா? கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேரும் என்று ஆண்டவர் தெளிவா யோசுவா மூலமா சொன்னதையே இவன் பாட்டுக்கு எடுத்து கொண்டு போய் எங்க வச்சுட்டு வந்துட்டான்? வீட்டுல. கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர வேண்டியதை கர்த்தருடைய பொக்கிஷத்துல நீ போய் என்ன செய்யணும்? சேர்க்கணும். கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர்க்க வேண்டியதை நீ சேர்க்கலன்னு சொன்னா உனக்கு தான் நஷ்டம். நீ சம்பாதிச்சதல்ல, நீ சம்பாதிச்சதல்ல, அவன் சம்பாதிச்சதா? எரியோ உடைச்சது யாரு? கர்த்தர்லாம் உடைச்சாரு. நீ போய் ஈஸியா சுலபமா தூக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்ட. செய்யக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். பாஸ்டர் கேசி வரைக்கும் தூத்துக்குடி வந்த போது தூத்துக்குடியில பேண்ட் செட் வாசிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், பழைய டீம் எல்லாம் என்ன செய்வாங்க? பேண்ட் செட் வாசிப்பாங்க. அந்த டீம் அப்படியே இதாயிடுச்சு. இப்ப கொஞ்சம் பேர் அடிச்சுட்டு இருப்பான். அவங்க சந்ததிகள் அவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க. வயசாயிடுச்சு, அவங்க எல்லாம் செத்து விட்டாங்க. அப்படி இப்படி. அதனால இந்த பேண்ட் செட், அந்த மியூசிக் வாத்தியங்கள் எல்லாம் எங்க கிடந்துச்சு? பைத்தம்ல அங்கங்க கிடந்துச்சு. அதை பராமரிக்க இல்லாம அதை வாசிக்க தெரிஞ்சவங்க எங்க கொண்டு போயிட்டான்? வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். பாஸ்டர் வந்தாரு, நான் முந்தி வந்திருக்கிறேனே, இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் எங்க போச்சுன்னா அவங்க எடுத்தாங்க இவங்க எடுத்தாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட், கோயில்ல உள்ளதை எங்க கொண்டு வந்து வச்சிரு, கோயில்ல கொண்டு வந்து வை. அது யூஸ் ஆகுதோ அது யூஸ் ஆகாம போகுதோ அதை பத்தி நீ கவலைப்படாத. கர்த்தருடைய பொக்கிஷத்துல உள்ளதை என்ன செஞ்சிரு. இன்னும் ஒரு சிலர் தான் கொடுத்த காணிக்கையை ரொம்ப பயங்கரமா பேசுவாங்க. இந்த ஹாலில் இருக்கிற ஃபேன் எல்லாம் யார் தான் வாங்கி போட்டா? நான் தான் வாங்கி போட்டேம்மா. சொல்லிட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீ செஞ்ச நன்மையை சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பைபிள் என்ன சொல்லுது? அதனுடைய பலனை இவ்வுலகத்தில் நீ அடைந்து தீர்ந்தாயிற்று. பாஸ்டர் கேசி வர்கீஸ் ஒரு இடத்துக்கு போன உடனே ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாராம், பேசிக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் சொல்லிட்டாராம், இந்த ஹாலில் இருக்கிற ஃபேன்லாம் பாஸ்டர் நான் தான் வாங்கி போட்டேன் அப்படின்னாரு. அவர் சொல்லியிருக்காரு, இப்பவுமே அவுத்துட்டு போயிரு. எத்தனை ஃபேன் போட்டியோ இப்பவுமே நெஞ்சிரு, களத்து ஆளை கூப்பிட்டு களத்து அவன் கையில கொடு, தூக்கிட்டு ஓடு. நீ வேணவே வேணாம். எப்படி இருக்கும்? அவர் திருப்பி அந்த விசுவாசி நடுங்கி ஆடி மன்னிப்பு கேட்டு களத்திரன்ட்டார். இன்னைக்கு இல்லைன்னா நீ சாகிற வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நெஞ்சிருவ, திருப்பியும் சொல்லிடுவேன், நீ தூக்கிட்டு ஓடு, ஃபேன் எல்லாம் கலத்திட்டு ஓடு. ஃபேனே இல்லாம நாங்க ஆராதிக்க எங்களுக்கு என்ன உண்டு? நீங்க அப்படி யாராவது சொல்லிருக்கீங்களா? ஃபேன் வாங்கி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன், டூ வீலர் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கே போய் அங்க எங்க நினைச்சுன்னா எடுத்துட்டு போயிரு. உண்மையா? ஏன்னா அது அக்செப்ட் ஆகாது. அது கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேரல. இன்னும் உன் பொக்கிஷத்துக்குள்ள உன் மைண்ட்ல தான் என்ன செய்யுது இருக்கு. இருக்கா? அப்படி சொல்றீங்களா? இந்த கோழி வந்து 2.25 ரூபாய்க்கு முட்டையை போட்டுட்டு வீட்டுக்கு மேல நின்று ஒரு 3 மணி நேரம் கத்தும். பாத்திருக்கீங்களா? போட்டது என்னது? 2.25 3 ரூபாயா? அப்ப கொஞ்சம் கூடிடுச்சு. ஆனா கத்துறது ஒரு 3 மணி நேரம் என்ன செய்யும்? கூரைக்கு மேல ஏறி நின்று கோ கோ கோன்னு புட்டிச்சு கத்திட்டு இருக்கும். அதே மாதிரி நீ ஏதோ ஒரு ஃபேனை வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு 40 வருஷத்துக்கு நான் ஃபேன் வாங்கி கொடுத்தேன், ஃபேன் வாங்கி கொடுத்தேன், ஃபேன் வாங்கி கொடுத்தேன்னா என்ன கதை? வெளியே சொல்லக்கூடாது. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன கூட கூடாது. 2 கை சேர்த்தா தானே என்ன முடியும்? சர்ட்னு என்ன முடியும்? யோசிச்சு பாருங்க. காணிக்கை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். காயின் விழுந்து போன இடமே இதுதான், காயின் தான். இதெல்லாம் காணிக்கையில தான் காயின் விழுந்தான். அந்த காயின் இந்த காயின்ல தான் விழுந்துச்சு. அதனால ரொம்ப கவனம். இவன் கர்த்தருடைய பொக்கிஷத்துல சேர வேண்டியதை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனான். அடுத்ததாக யோசுவா 7:1 சொல்லி இருக்கிறது, துரோகம் பண்ணினான். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். துரோகம் பண்ணினார்கள். ஒரு குறைய எவ்வளவு வளர்ச்சி அடையுதுன்னு பாருங்க. ஒன்னு அவன் சாபமா மாறினான். பிரமாணத்தை மீறினது பாவம் ஒன்று. அந்த பிரமாணத்தை மீறினதுனால உள்ள விளைவு அவன் சாபமானான். இஸ்ரவேல் சபை சாபமானது. 3வது எல்லாம் கலங்க பண்ணினான். 4வது அவன் கர்த்தருடைய காணிக்கையில வஞ்சித்தான். 5வது அவன் துரோகம் பண்ணினான். இதனால உள்ள
விளைவு என்ன தெரியுமா? 7:1 கடைசியில இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. உன்னுடைய ஜீவிதத்துல நீ துரோகம் பண்ணா கர்த்தருடைய கோபத்துக்கு நீ ஆளாகிறாய். ஒரு விசுவாசி கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகவே கூடாது. கர்த்தருடைய கோபம், ஒரு மனுஷனுடைய கோபத்துக்கு ஆளானாலே நம்மளால சகிக்க முடியல. நீ கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகலாமா? துரோகம் வந்துருச்சா? மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஊழியக்காரன் சபைக்கு துரோகம் பண்ணக்கூடாது, தேவனுக்கு துரோகம் பண்ண கூடாது. அப்படி பண்ணினால் தேவனுடைய கோபம் நம்மேல் வந்து இறங்கும். அடுத்ததாக இதனால உள்ள பாதிப்பு என்னன்னா, யோசுவா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல முறிந்து ஓடினார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். நீ தோற்று போனதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு உன்னுடைய ஜபத்துல ஒரு தோல்வி, உன்னுடைய விசுவாசத்துல தோல்வி, உன்னுடைய பிரதிஷ்டைகள்ல தோல்வி, உன்னுடைய பரிசுத்தத்தில் தோல்வி. இதுக்கு காரணம், முறிந்தோடுறதுக்கு காரணம், நீ ஆசை வைத்து சில காரியங்களை எடுத்துக்கொண்டாய். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். யோசுவா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி 36 பேர் கொல்லப்பட்டார்கள். ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போனதுக்கு காரணம், சபையிலே இன்னைக்கு அநேகர் ஜனங்கள் குறைந்து போனதுக்கு காரணம் நாம் தான். ஆகானுடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் இருக்கிற சபையில இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆத்மாவும் என்ன செய்யும்? அடிபட்டு போகும். ஒரு ஆத்மாவுடைய விலை முழு உலகத்தின் பாக்கிலும் ஒரு ஆத்மாவுடைய விலை என்னது? விலையேற பெற்றது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு, ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆனா இங்க எத்தனை பேர் செத்து போயாச்சு? 36 ஆத்துமாக்கள் அழிந்து போனார்கள். நம்முடைய ஒரு தவறு அநேக ஆத்துமாக்களை சபையிலிருந்து வெளியே கொண்டு போயிடும், பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும், அநேகரை தோல்வியடைய வைத்துவிடும். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி அங்கே நான் பார்க்கும் பொழுது யோசுவா துக்கித்து போனான். வாசிங்க. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது? முகங்குப்புற விழுந்து கிடக்க காரணம் என்ன? ஒரு ஆகானுடைய செயலினால நடத்திப்புக்காரன் துக்கப்பட்டான். உன் நிமித்தம் பெற்றோர் துக்கப்படக்கூடாது, உன் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க துக்கப்படக்கூடாது, உன் நிமித்தம் ஊழியக்காரங்க மனம் அடையக்கூடாது. உன்னை நடத்துகிறவர்கள் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படவே கூடாது. அப்படித்தான் பைபிள் சொல்லுது. பாருங்க, யோசுவா நல்ல ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வல்லமையான ஊழியக்காரன். அவன் வாக்குத்தத்தம் பெற்றது, அவனுக்கு கிடைச்ச ஊழியம் என்னது? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் வாங்கின அந்த ஊழியக்காரனே அங்க நெஞ்சிட்டான், அடி வாங்கிட்டான், முகங்குப்புற விழுந்துட்டான். உன் நிமித்தம் மற்றவங்க துக்கப்படக்கூடாது. நடத்துகிறவர்கள் துக்கப்பட நீங்க இடம் கொடுக்காதீங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படணும். நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் மாளிகை, நீங்களே என் நிருபங்கள், நீங்களே என்னுடைய சந்தோஷத்தின் கிரீடங்கள். அப்படித்தானே பவுல் சொல்றாரு ஜனங்களை பார்த்து. ஆனா கொரிந்தியர் சபையை ஒரு ட்ரிப் பார்த்து சொல்றாரு, நான் உங்கள் நிமித்தம் ரொம்ப சஞ்சலப்படுகிறேன்னு சொன்னார், துக்கப்படுகிறேன்னு சொன்னார். நம் நிமித்தம் துக்கம் மற்றவங்களுக்கு உண்டாக கூடாது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி ஜனங்கள் முதுகை காட்டினார்கள். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்வேன்? இப்ப சபையில உள்ள ஜனங்கள் எல்லாம் விசுவாசத்தை விட்டு திரும்புறாங்க, பரிசுத்தத்தை விட்டு டேன் ஆகுறாங்க, போராட்டங்களை நிற்க முடியாம தடுமாறுறாங்க. அதுக்கு காரணம் என்ன? முந்திலாம் தெய்வீக சுகங்கிறது சிபிஎம் முதுகெலும்பு. இன்னைக்கு தெய்வீக சுகத்துல பார்க்கணும்னா 1-2 பேரை தேடிதான் செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. பழைய ஆளுங்க கூட தெய்வீக சுகத்தை விட்டுறாங்க. கேட்டா எங்க பையன் தூக்கிட்டு போயிட்டான், எங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டா, எங்க அக்கா தூக்கிட்டு போயிட்டா,
அப்படிதான் நினைச்சிடும் சொல்றோம். பிசாசு அப்படி வஞ்சிக்கிறான். யார் மூலமாவது அந்த உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். நீங்க முதுகு காட்டுறீங்களா? முதலாம் சாமுவேல்ல முழு இஸ்ரவேலின் ஜனங்களும் வந்து கோலியாத்துக்கு முன்பாக நிப்பாங்க. கோலியாத்து ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒரு ஆள் வாங்க, நம்ம 2 பேரும் மோதலாம். நான் ஜெயிச்சா நீங்க அடிமை, நீங்க ஜெயிச்சீங்கன்னா நான் அடிமை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்கள் என்ன செய்வாங்க? முதுகை காட்டினார்கள். எப்படி இருக்கும்? எல்லாம் ஓடி போயிடுவான். அந்த வார்த்தையை கேட்டா போதும், ஒருத்தரும் நிக்க மாட்டான். உடனே அவங்களுக்கு அந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்கு தான் மைண்ட் வந்துச்சு. எப்படி இருக்கும்? அவனுடைய முகத்துக்கு விலகி ஓடி போனார். எப்ராஹிம் யுத்த நாளில் முதுகை காட்டினான். இன்னைக்கு ஜனங்கள் பின்மாறி போறதுக்கு காரணம் என்ன? நானோ நீயோ ஒரு ஆள் தான். அதனால்தான் ஜனங்கள் யுத்த காலத்தில் நிக்க முடியல. விசுவாச போராட்டம் வரும் பொழுது, வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஜனங்கள் சபையில நிக்காம ஓடி போறதுக்கு காரணம் என்ன? சபையை விட்டு போயிடுறாங்க. விலகி போறதுக்கு காரணம் யாரு? நாம் தான். அவர்கள் முதுகு காட்டினார்கள். அடுத்து யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி மூங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. பாத்தீங்களா இங்க நடந்தது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அடுத்து அவர்கள் நான் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை எத்தனை பிரதிஷ்டையை உடைச்சிருக்கீங்க பாருங்க. எத்தனை உடன்படிக்கையை மீறி இருப்பீங்க? எத்தனை வார்த்தையை மீறி இருப்பீங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாவம்! உடன்படிக்கையை மீறுவது எவ்வளவு கொரிய குற்றம்! பைபிள் படிப்பேங்கிறீங்க, பைபிள் தான் படிக்க மாட்டேங்கிறீங்க. வேத வாசிக்கல, உபவாசிக்கல, ஜபிக்கல. அதிகாலை ஜபம் போயிடுச்சு, மிட் நைட் பிரேயர் போயிடுச்சு, ராத்திரியில எழுப்பி கூப்பிடுற ஜபம் போயிடுச்சு, கைகளை உயர்த்தி ஜபிக்கிற ஜபம் போயிடுச்சு, முழங்கால் ஜபம் போயிடுச்சு, உபவாச ஜபம் போயிடுச்சு, கண்ணீரின் ஜபம் போயிடுச்சு, கெத்செமனே ஜபம் போயிடுச்சு. இப்ப நம்ம வந்து உட்கார்ந்துட்டே ஜபிக்கிறோம், அழகா படுத்துக்கிட்டே ஜபிக்கிறோம். நம்ம ஆத்மாவை அப்படி மழுக்கிட்டோம். அது உணர்வே இல்லாம நெஞ்சிருச்சே, போயிடுச்சு. இவன் பாருங்க, இவ்வளவு தவறு செஞ்சுட்டு யோசுவாவெல்லாம் மூங்குப்புற விழுந்து கிடந்தா கூட இவனுக்கு உணர்வே இல்ல. தன்னை பத்தி தன்னுடைய ஜீவியத்துல நீங்க என்ன பிரசங்கம் கேட்டாலும் பிரயோஜனம் இல்ல. அந்த பிரசங்கத்துக்கு என்ன செய்யணும்? உள்ள இடம் கொடுக்கணும். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இவனுக்கு உணர்வே இல்லையே. லிஸ்ட் போட்டு வரிசையா குடும்பம், கோத்திரம், சமுதாயம், வம்சம் லிஸ்ட் போட்டா கூட இவன் தான் தப்பு செஞ்சங்கிறத அவனால என்ன செய்ய முடியல, உணரவே முடியலையே. காணிக்கை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டியப்பா, பிரமாணத்தை மீறிட்டியே, ஜனங்கள் 36 பேர் செத்து போயிட்டானே, முதுகு காட்டிட்டானே, யோசுவா மூங்குப்புற விழுந்து கிடக்கிறானே, நீ சாபத்தீடாயிட்டியே, முழு இஸ்ரவேலும் கலங்கி கிடக்க, நீ துரோகம் பண்ணிட்டியே. ஒரு உணர்வும் இல்லவே இல்ல. சில குடும்பங்கள்ல புருஷன்மார் பாருங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருக்காது, இவன் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வருவான். அந்த பிள்ளைங்க அன்னைக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படும், ஃபீஸ் கட்ட முடியாம அழும். இவனுக்கு தண்ணி தான். அப்ப அவனுக்கு என்ன இல்ல? உணர்வே இல்ல. இப்படிதான் இருக்கு. சில பேரண்ட்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க, எந்த உணர்வும் இருக்காது. சில பிள்ளைங்க பாருங்க, பெற்றோர்கள் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஐயோ தம்பி இப்படி பண்ணாத, பாப்பா இப்படி பண்ணாத. அதுக்கு மண்டலே என்ன செய்யாது, ஏறவே ஏறாது. இவங்க அழுவாங்க, ஏப்பா பார்த்தாலும் அழுதுகிட்டு பா அப்படின்ட்டு போவோம். இந்த பழைய விசுவாசிகள்லாம், பழைய ஆளுங்கள்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டோம். உடனே இவங்க சொல்லுவாங்க, ஐயோ பாட்டு தொடங்கிட்டாங்களா, பழைய கதையை தொடங்கிட்டாங்களா. அப்படிதான் இந்த காலத்துல பேசுறாங்க. அவங்களுக்கு சிலுவை மரணம் ஒரு வேதனையின் மரணமாகவே என்ன செய்யல, தென்படலையே. சிலுவை பாடுகள் எல்லாம் பார்த்தா தானே மனம் திரும்புதல் வரும். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும். ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படிதான் எடுக்கிறாரு? ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் கணக்குல வரும்போது அவன் சாபத்தீடாத எடுத்ததை கர்த்தர் எப்படி கணக்குல சேர்த்தாரு? களவு.
காணிக்கையை நீ எடுத்து வச்சுக்கிட்டீன்னா அதுக்கு பேர் என்னது? களவு, திருடு. திருடர்கள் எங்க போக முடியாது? திருடன் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அதனால நம்முடைய ஜீவியத்தில் களவு இருக்கா? வஞ்சித்தல் இருக்கா? ஒளித்து வைக்கிற பழக்கம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. யாராவது வஞ்சிக்கிறீங்களா? வஞ்சிக்கிறீங்களா? ஏமாத்துறீங்களா? உண்மை ஒரு நாள் வெளியே வந்துவிடும். ஊரெல்லாம் அது தெரிந்துவிடும் ஒருத்தன் சொல்லுவான். உண்மை ஒரு நாள் வெளியே வரும். நீ ஒளிச்சு வைக்க முடியாது. எவ்வளவு நேரம் ஒளிச்சு வைக்க முடியும்? தமிழ்ல சொல்லுவான், கத்திரிக்காய் முத்துனா எங்க வந்துருமா? கத்திரிக்காய் முத்துனா எங்க வந்துடும்? கடத்தெருவுக்கு வந்துருமா? வந்துடும், மார்க்கெட்டுக்கு வந்துடும். அது பிறகு தோட்டக்காரன் நல்லா முத்திக்கோன்னு சொல்லி எங்க வைக்க மாட்டான்? தோட்டத்தில் வைக்க முடியாது. திருப்பி அவன் எதுக்கு விளைய வச்சான்? அது பக்குவம் வந்துச்சா எங்க வந்துடும்? வந்துடும். அது நீ களவு செய்றியா? வஞ்சிக்கிறியா? ஏமாத்தாத. விசுவாசி ஏமாத்தக்கூடாது, வஞ்சிக்க கூடாது. அடுத்து, பண்டம்பாடிகளிலே ஒளித்து வைத்தார்கள். நம்முடைய ஜீவியத்தில் இவைகள் இருக்கக்கூடாது. யோசுவா 7:15 இது மதிகேடான காரியம் என்று சொல்லி இருக்கிறது. அப்பொழுது சாபத்தீடானது எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்னியில் சுட்டெரிக்கப்பட கடவது என்றார். இஸ்ரவேலிலே அவன் மதிகேடான காரியத்தை செய்தான். இது ரொம்ப ஞானமான காரியம் அல்ல. நம்ம சில தவறு செஞ்சுட்டு அழகா மறைச்சிருவோம். அது என்னது? பெரிய ஞானமா நினைச்சுக்கோம். பரவாயில்ல, அதை மறைச்சிட்டோம், இதை மறைச்சிட்டோம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு. ஆனா நீ நினைக்கிற அப்படி. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அது மதிகேடான காரியம். அடுத்து, இவனுடைய தவறுனால ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. யோசுவா 7:5. ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்னவாசலின் வெளித்துவைக்கு செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஒருத்தனுக்குமே ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன ஆகும், எப்படி ஆகும், என்ன நிச்சயம் இல்லாத ஒரு தன்மை. நீங்க அப்படிப்பட்ட நிலவரத்தை உண்டு பண்ணிருக்கீங்களா? எல்லாருக்கும் முழு இஸ்ரவேலையும் கலங்க பண்ணினான். இதுதான் ஆகானுடைய தன்மை. எத்தனை பாயிண்ட் வந்துச்சு? பாயிண்ட் போட்டு எழுதுனீங்களா யாராவது? 10 14? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு டச் பண்ணதான் எழுதி வச்சிருப்பீங்க, டச் பண்ணாதான் எழுத மாட்டீங்க. அப்படித்தானே? சரி, ஆகான் ஒரு நபர், ஒரு தவறு, ஆனால் அதனுடைய விளைவு பாத்தீங்களா? என்னைக்கோ நீ செஞ்சிடலாம் ஒரு சின்ன தவறு, அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? ஊழியத்தில் கூட சில காரியங்களை நாம் அறியாமல் புரியாமல் சில காரியங்களை என்ன செய்யணும், பிரமாணங்களை மீறிடுறோம். அதனுடைய பாதிப்பு அநேக ஊழியர்களுக்கு இருக்கு. சில காரியங்களை பிரமாணத்தை மீறி ஊழியர்கள் செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரங்களுக்கு பாதிப்பு கடைசி வரைக்கும் என்ன செய்யுது இருக்கு. அதுபோல விசுவாசிகள் சில பாதிப்புகள், சில குறைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது அவங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த பாதிப்பு என்ன செய்யுது இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கும் இப்போ உள்ள காலங்கள்ல ஒரு ஆக்சிடென்ட்னா உடனே காலெல்லாம் ஒட்டி அழகா செஞ்சிடறான், சரிப்படுத்திடுறான். ஆனா தேவ கோபாக்கினில பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் சிலருக்கு சரியான சுகமே கிடைக்கல. ஒரு விசுவாசி பையன் பின்மாறிட்டான், ரொம்ப பின்மாறிட்டான். ரொம்ப பின்மாறிட்டான்னு என்ன, தண்ணி அடிக்கிற அளவுக்கு போயிட்டான். கல்யாணம் கட்டியாச்சு, வேலையெல்லாம் விட்டுட்டான்.
அவனுக்கு தண்ணி தான் முக்கியம். நான் ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், என்கிட்ட வந்து வம்பு இழுக்கிறான். வம்புன்னா ரொம்ப வம்பு. என்னைய பரிசோதிக்கிறான். நீ பழைய துறையா இருக்கியா இல்லையாங்கிறத செக் பண்றான் அவன். எப்படி இருக்கும்? நானு நொந்து நூலாகி போயிட்டேன். என்னடா இவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. அவன் வீட்டுக்கு, அவன் அண்ணன் வீட்டுல விசிட் பண்ணியாச்சு. அவங்க நல்ல விசுவாசி. இவன் வீட்டுல விசிட் பண்ணி ஜெபிச்சிட்டேன். சரி போடா நீ. இவன் அடுத்து அவங்க அக்கா வீட்டுக்கு போனா பின்னாலேயே வரான். நான் சொன்னேன், தயவு செய்து நீ போ, நான் ஜெபிக்க போறேன்னு. நானும் நிக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. எப்படியும் வம்பு எடுத்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவனை போக சொல்லியாச்சு. போக சொன்ன உடனே அந்த குடிச்சிருக்கானா அந்த ஆவி அவனை போட்டு அலக்கழிக்குது. அதாவது எப்போ ஒருத்தன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரான்னா உலகத்துல எல்லாம் முட்டி கடைசியில் விசுவாசிட்ட முட்டுவான். அப்ப அவன் எங்க வந்துட்டான்னு அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரான். அதே போல சுத்தி 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 கடைசியில் ஊழியக்காரத்தை வந்து முட்டுவான். அப்ப எங்க வந்து நிக்கிறான்னு அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரான். தமிழ்ல சொல்லுவான், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வரான்னா அவன் இங்க வந்து முட்டுறான்னு அர்த்தம். நான் 2 வீலர்ல போயிருக்கேன். நான் சொன்னேன், அவங்க அக்கா அந்த பையனுடைய அக்கா மாப்பிள்ளையிட்ட, அக்காட்டையும் சொன்னேன், இவனை அனுப்புங்க, நான் விசிட் பண்ணி பிரேயர் பண்ண முடியாது, என்ன டென்ஷன் ஆகிட்டு இருப்பான், ஒரு தெய்வீகமா ஜெபம் பண்ண முடியாது. அவங்க உடனே முகத்தை சுண்டி போடான்னு சொல்லிட்டாங்க. உடனே போயிட்டான். போனா இவனுக்கு ஏன் மேல இப்ப பயங்கர கோபம். அக்காவை வச்சு நம்மளை துரத்தி விட்டாரு. நேர போய் என் வண்டி ஏறி மீச்சிட்டான். 2 வீலர் ரோட்ல நிக்குது, மெயின் ரோட்ல நிக்குது. நான் மாடியில் இருக்கிறேன். மாடியில இருந்து இப்படி பார்த்தா என் 2 வீலர் ஹோண்டா ஆக்டிவா கீழே விழுந்து கிடக்கு. எனக்கு பிசாசு ஏறுது. நான் இப்படி பண்ணிட்டானே, ரோட்ல அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு. உடனே அவங்க அக்கா மாப்பிள்ளை சொன்னேன், அசிங்கமா பண்ணிட்டு இருக்கான், நான் போய் வண்டி எடுத்துட்டு விசிட் பண்ணிட்டு வண்டி எடுத்தா என்ன நினைப்பாங்க ரோட்ல இருக்கிறவங்க, நீங்க போங்கன்னா இவன் சண்டையை போட்டு அவர்கிட்ட சண்டையை போட்டு அடித்தடி ஆக்கிட்டான் அவங்க அக்கா மாப்பிள்ளைகிட்ட. கடைசியில் நான் தான் வந்தேன் கீழே இறங்கி, வேற வழியே இல்லை. இறங்கி வந்து அவனை ஒரு பிடிச்சேன். அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ சம்திங் ராங்னு. போதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே தப்புன்னு திரும்பிச்சு. உடனே ரோட்ல போறவனெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான், நீங்க வாங்க 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 வாங்கன்னு. நான் நேரம் அவனை பிடிச்சு கொண்டு போய் வீட்டில் விட்டு இதோட போயிரு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி கிராச் ஆகி போயிடுச்சு. எனக்கு ஒரு பக்கத்தில் துக்கமா இருந்துச்சு, ஒரு பக்கத்தில் ஆச்சு, பாவம் மன்னிச்சிருவோம் மன்னிச்சிருவோம். என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் மன்னிப்பா அவனை தான் கொடுக்குறேன். என் வாழ்க்கையில ஒருத்தனை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒருத்தனை மன்னிச்சுட்டு போறேன்னு சொன்னா என்னது? அப்ப கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, உன்னையும் உருவாக்கணும் இல்லையா, நீ அமைதியா போகணும். நான் உடனே சரின்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டி ஒரு 6 மாசமா அந்த வண்டியை தான் நான் வச்சிருந்தேன். அது திரும்பாது, திரும்பினா சவுண்டு வரும், வண்டிலாம் கிராச் ஆயிருந்துச்சு. அது ரெடி பண்ணணும்னா உடனே ரெடி பண்ணலாம், மனசு ஒத்துக்கவே இல்லை. எல்லாரும் கேட்கறான், பாஸ்டர் எங்க விழுந்தாரு? விழமாட்டாரு சாதாரணமா, வண்டி அடிபட்டு இருக்க. யாருக்குமே தெரியாது, எனக்கும் அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். சரி போன்னு விட்டேன். திடீர்னு கேரளால இருந்த ஒரு கன்வென்ஷன் பிரசங்கத்துல போன் வந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆயிட்டான், கால் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. ஐயோ கஷ்டமா இருந்துச்சு. கடைசியில் நான் தான் போனேன் ஆஸ்பத்திரிக்கு. இப்பவும் எப்படிதான் இருக்கான், அப்படி ஒரு 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 சண்டிங் அடிச்சுதான் நடப்பான், வேற வழி இல்லைல்ல. ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஜட்ஜ்மெண்ட் எங்க வரைக்கும்? இன்னும் ஒரு 20-30 வருஷம் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எப்படித்தான் இருக்கணும், அந்த வண்டியை உதைச்ச கால் என்ன செய்யாது, சரி ஆகாது. ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுத்திருந்தேன்னா தப்பு, யாரு கொடுத்திருக்கா? அவரு கொடுத்திருக்காரு. அந்த வண்டி ஏறி மீச்சான் பாத்துங்க அந்த கால். நான் போனேன், அழுதான் பாவம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்க. நான் கேரளா கன்வென்ஷன் முடிச்சு நேரம் வந்து அவனை தேடி போனேன். தேடி போனா பார்த்த உடனே, ஓ நான் உங்க கையில ஞானசானம் எடுத்துருவேன், 2வது ஞானசானம் உங்க கையில எடுத்தே ஆகணும் அப்படின்னா. ஞானசானம் ரைட், இப்ப குணமாகணுமே. ஆமா நான் செஞ்சது தப்பு அது இதுன்னு அறிக்கிட்டான் பாவம். நம்முடைய புத்தீனமான செயல்கள் என்ன செய்யும், பெரிய விளைவை நமக்கு என்ன செய்யும், கொண்டு வந்துடும். அன்னைக்கு அவன் செத்துருக்கணும், ஆனா அவனுக்கு மனைவி இருக்கு, பாவம் சின்ன வயசு பிள்ளை, 2 குட்டி பையங்க இருக்கான். அது நிமித்தம் கர்த்தர் செஞ்சிருக்காரு, அவனுக்கு எதை கொடுத்திருக்காரு? நீ செய்யற ஒரு தவறு ஒரு பெரிய பின்விளைவை கொண்டு வரும்.
நீ நினைக்கிறது ஒரு சாதாரண வண்டியை தானே அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஒரு சின்ன காரியம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு 100 ரூபா தானே நம்ம காணிக்க கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால் உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடுவார். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நான் என்னுடைய சபைக்கோ குடும்பத்துக்கோ நான் ஒரு சாபத்தீடா இருக்கக்கூடாது. ஒரு ஆகான் 36 ஆத்துமா அழிவு. நடத்திப்புக்காரன் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். ஜனங்கள் முதுகை காட்டினார்கள். ஒரு பெரிய தோல்வி, ஒரு பெரிய அவமானம். ஆண்டவருடைய நாமம் கேள்வி கேட்கப்பட்டது. ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. மதிகேடான காரியம் செய்தான். கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர வேண்டியதை தன் வீட்டில் கொண்டு போய் ஒளித்து வைத்துக் கொண்டான். இன்னொன்னு, இதுல இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அவன் 3 காரியத்தை எடுத்து ஒளிச்சு வச்சான். என்னது? பாபிலோனிய சால்வை, 2வது 200 வெள்ளி, அடுத்து பொன் பாழம். இது எதை காண்பிக்கிறது? பாபிலோனிய சால்வை. பாபிலோன்னா குழப்பம், இல்லாவிட்ட நவ நாகரீகம். சால்வைங்கிறது வைராக்கியம். உலக வைராக்கியம் உனக்கு இருக்கக்கூடாது. மாம்சீக வைராக்கியம் இருக்கக்கூடாது. அதை வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஒளிச்சு வைக்கக்கூடாது. பாபிலோனிய சால்வை ஒளிச்சு வச்சுட்டான். நமக்குள்ள மாம்சீக வைராக்கியம் ராபோஜன் எடுத்துட்ட பிறகு அந்த மாம்சீக வைராக்கியம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இவன் எங்க போய் ஒளிச்சு வச்சுட்டான்? அவன் சொல்றான், என் வீட்டில் நடுவில் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புதைத்து வைக்கப்படும். உன் இருதயத்தின் ஆழத்துல இந்த மாம்சீக வைராக்கியத்தை புதைச்சு வைக்க கூடாது. ராபோஜன் எடுப்பாங்க, அடுத்த ராபோஜன் எடுப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட போய் அந்த ஆளை பத்தி கேளுங்க, உடனே என்ன சொல்லுவாங்க? அவன் மோசமான ஆளுங்க, எனக்கே அப்படி பண்ணிட்டான். ஆனா மன்னிப்பு கேட்டாச்சு, ஒப்புரவாயாச்சு, ராபோஜன் எடுத்தாச்சு. திரும்ப அப்ப உனக்குள்ள என்ன செய்தது? அந்த மாம்சீக வைராக்கியம் ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? 1. 2வது, வெள்ளி நம்பிக்கையை காட்டுகிறது. உனக்குள்ள தேவன் பேர்ல தான் நம்பிக்கை இருக்கணும். மனுஷன் மேல என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்க கூடாது. பிரபுக்களை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. இந்த விசுவாச வாழ்க்கையில வந்த பிறகு நீ மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மாம்சமானவன் உனக்கு என்ன செய்வான்? 3வது, பொன். அது விசுவாசத்தை காண்பிக்கிறது. ஆனா இவன் எடுத்து என்ன செஞ்சிட்டான்? அதை ஒளிச்சு வச்சுட்டான். உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை நீ எடுத்து யூஸ் பண்ணணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ போய் தான் ஒளிச்சு வச்சிட்டிய, அதுக்கு என்ன இல்ல? அந்த பொன்பாலத்தினால கிரியையே இல்ல, எந்த யூஸ் இல்ல. கிரியை இல்லாத கிரியை விசுவாசமானது கிரியைகளோடு கூட முயற்சி செய்து பூர்ணப்படுகிறது என்று காண்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசத்தை வச்சுக்கிட்டு இருக்காது. உள்ள ஒளிச்சு வைக்காத. விசுவாச ஜீவியத்தை நீ நடைமுறைப்படுத்து. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தாவே, என்னுடைய ஒரே பாயிண்ட், சாபத்திடா நீங்க சபையில இருக்காதீங்க. நான் இந்த ஊழியத்துக்கு சாபத்திடா இருந்தா நான் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஜிப்பா போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு சாபமா இருந்தா அந்த குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்த சபைக்கு நீ ஒரு சாபத்திடா இருந்தா என்ன பிரயோஜனம்? கர்த்தாவே, உம்முடைய பிரமாணத்தை நான் மீறின இடங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமே. அல்லேலூயா. சில நிமிடங்கள் கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழுவோம், தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரே ஒரு தவறு ஒரு பெரிய விழுகையை அவனுக்குள் கொண்டு வந்தது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? கர்த்தாவே, நான் பிரமாணத்தை மீறினேன். என் குடும்பத்துக்கு நானே ஒரு சாபமாய் மாறினேன். என் சபையின் ஆசீர்வாதத்துக்கு நானே ஒரு தடைக்கல்லாய் மாறி போனேன். தேவரீர் மன்னியும். என் நிமித்தம் தான் என் குடும்பத்தில் பிரச்சனை, என் நிமித்தம் தான் குடும்பத்தில் கலக்கம். என்னுடைய பேச்சு தான் சரியில்லை, என்னுடைய கிரியைகள் தான் சரியில்லை, என்னுடைய நடவடிக்கைகள் தான் சரியில்லை. தேவரீர், நான் தான் என் குடும்பத்துக்கு ஒரு தடையாக இருந்து விட்டேன். தேவரீர் என்னை மன்னியும்.